இந்த எண்டில் ஒரு ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். நம்ம தைக்கும் போது இடையில நூல் கட் பண்ணக்கூடாது. ரன்னிங் தையல் போடுறோம். 1/4 இன்ச்சிலிருந்து 1/2 இன்ச் வரைக்கும் தையலின் அளவு இருக்கட்டும். தையலின் அளவு, இடைவெளியின் அளவு, தையலின் அளவு, இடைவெளியின் அளவு, தையலின் அளவு, இடைவெளியின் அளவு, இதே மாதிரி தைச்சிக்கிறோம். நூலை இழுத்து கூட தைச்சிக்கலாம். ஆனால் நூல் இடையில கட் பண்ணக்கூடாது. இந்த லைனுக்கு இப்படியே தைச்சி எண்டு வரைக்கும் தைச்சிக்கலாம். துணியின் அளவு 42 இன்ச்சு. இது நம்ம எண்டு தையல் வழியா துணியை சுருக்கிக்கிறோம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுருக்கிக்கலாம். நமக்கு இப்போ 15 இன்ச் அளவுக்கு தேவை. அந்த 15 இன்ச் அளவுக்கு நம்ம சுருக்கிக்கலாம். இப்படிதான் ரெடிமேட் சுருக்கு இருக்கும். ஈஸியா வைக்கிற மெத்தட் இதுதான். தையல் சுருக்கி தைச்சிக்கலாம். ஆனால் நூல் இடையில கட் ஆகக்கூடாது. இது ஒரு நூல் எடுத்து 2ஆ முடிச்சு போட்டிருக்கேன். நமக்கு ஃபர்ஸ்ட் 15 இன்ச் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வரும்போது ஸ்ட்ராங் தையல் போட்டு தையலை எண்டு பண்ணிக்கலாம். இந்த 15 இன்ச் வரும்போது இதில் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். ஊசி சுற்றி 2 சுற்றி நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு எப்படி விரிச்சாலும் அது நகர்ந்து போகாது. இதே மாதிரி எல்லா இடமும் ஈவனா இருக்கிற மாதிரி துணியை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறோம். விட்டுட்டு சாதா மிஷின்ல வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். இதுக்கு மேல போட்டுட்டு மேல் துண்டு வச்சு ஜாயின் பண்ணி ஃப்ராக் தைச்சிக்கலாம்.